ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வந்து இந்த மீன் வாங்க வந்துக்கிறேன். Allez, saumon à 2,25. Bonjour. Allez, 2,25 kg saumon. மீன் வெட்ட கொடுத்துக்கிறேன். மீன் வெட்டுறாங்க. எந்த பேர் மீன் வெட்டுறாங்க? சொமம் இது. நான் இன்றைக்கி வந்து மீன் மொய்லி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான மீன் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணும்னா எடுத்து செய்யுங்க. நான் இன்றைக்கி இந்த மீன் எடுத்துக்கிறேன். மீனை வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கணும், பெறால் இல்லாமல். இடிக்கல்லில் பாதி பூண்டு உரிச்சி போட்டுக்குவோம். இஞ்சி துண்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டு இப்போ இடிச்சுக்குவோம். இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கணும். இது இடித்தாச்சு. இப்போ எடுத்து மீனில் போட்டுக்குவோம். இடிச்சதை பாதி மீனில் போட்டுக்குவோம். பாதியை வச்சுக்கணும். கடைசியாக தாளிக்கும் போது போடணும். அப்புறம் மஞ்சள் போட்டுக்குவோம். கொஞ்சம் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்குவோம். பாதி டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம், தூள் உப்பு. லெமன் புழிஞ்சிக்குவோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ கலந்து வச்சுக்குவோம். மீனில் இப்போ எல்லாம் போட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மீனில் சாயந்தரம் நல்லா ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இப்போ பாத்திரம் வச்சுட்டேன். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் இப்போ காயிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுது. இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சம் இஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன் பொடி பொடியாக, அதை போட்டுக்குவோம். இப்போ இது கூடிய ஒரு பெரிய பூண்டு ஊறிச்சி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கூட போட்டுட்டு கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. இது கூடவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம்ல, இடித்து வச்சோமே, அது கொஞ்சம் எடுத்து வச்சதை போட்டுக்குவோம். இது கூடயே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இது கூடயே பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்குவோம். ஒன்று விட்டுக்கணும் எல்லாத்தையும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா மீன்லேயும் உப்பு போட்டோம் நம்ம, தூள் உப்பு. அதனால் அரை டீஸ்பூன் போதும். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டேன். அப்புறமா பத்தாட்டுனா போட்டுக்குவோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். சூப்பராக நல்லா வாசனை வருது. உப்பியை தேங்காய் எண்ணெயில் செய்வோம். நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா வாசனை. ஆஹா, வாங்க. நம்ம செய்கிறது கேரளா ஸ்டைலு மீன் மோலி செய்கிறோம்.
இது கூட வந்து ஒரு 4 மிளகா போட்டுக்குவோம், பச்சை மிளகா. நல்லா கிண்டி விட்டுக்கணும். அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்குவோம், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்குவோம், அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்குவோம். இப்போ வந்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்குவோம். தக்காளி வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி வந்து வதங்கினது போதும். இது கூட வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். 2வது தேங்காய் பால் தண்ணியாக இருக்கணும். இப்போ இதிலே வந்து மாங்காய் வெட்டி போட்டுக்கிறேன். ஒரு மாங்காவை வந்து 4ஆக வெட்டி போட்டுக்கிறேன் நான். கிண்டி விட்டுக்குவோம் லைட்டாக. நம்ம புளி போட மாட்டோம், அதுக்காகத்தான் வந்து மாங்காய் போட்டுக்கிறோம். மாங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும், அதுக்காக தான் மாங்காய் போட்டோம். இந்த நேரத்தில் வந்து உப்பு காரம் வந்து சரி பார்த்துக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். எனக்கு வந்து உப்பு வந்து பத்தல, அதனால் வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த கலக்கி வச்ச மீனை வந்து ஊற வச்சோம்ல ஒரு 10 நிமிஷம், அதை வந்து இப்போ இதில் போட்டுக்குவோம். இப்போ வந்து மீனை போட்டுக்குவோம். மீன் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும் மீன். ஒரு 5 நிமிஷம் கழித்து மீன் கிண்டி விடணும், லைட்டாக கிண்டி விடணும், மீன் உடச்சிக்கும். இல்லாட்டினா 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ கிண்டி விடுறதுன்னா இந்தமாரி தான் கிண்டி விடணும், மீன் உடையாமல் கிண்டி விடலாம். கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம் பூஞ்சிக்குவோம், போதும். ஒரு தக்காளியை வந்து 4ஆக பொளந்து போட்டுக்குவோம். பால் திக்கான பால் வந்து ஊற்றிக்கணும். இப்போ பால் ஊற்றிட்டு உடனே நிறுத்திடணும். 2 கருவேப்பிலை கொத்து வந்து மேலே போட்டுக்குவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. கேரளா ஸ்டைலு மீன் மூலி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வாங்க கிண்ணத்தில் போட்டு பார்க்கலாம்.
ஆஹா சூப்பராக வாசனை வருது. கேரளா ஸ்டைலு சூப்பர், அருமை. மீன் மொழி ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அதேமாரி. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும்.